திமுக ஆதரவு வாக்காளனாகவோ இருக்கும் என்னை அல்லது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவனாகவோ இருக்கும் என்னை என்னோட நியூ பார்ட்டி இஸ் கோயிங் டு பிரிங் சேஞ்ச் பிரிங் ரெவல்யூஷன்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் யூ கிவிங் டு மீ? யூஆர் அனதர் ஜன் சூரஜ். அவர் சொல்லிட்டாரு சார், பிரசாந்த் கிஷோர், நான் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன், 1000 ரூபாய் கொடுக்காம நீங்கள் யாரும் என்னை பார்க்க முடியாது அப்படின்ட்டார். ரைட், ஓகே, ஹீஸ் டூயிங் பாலிடிக்ஸ். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு முன்னை விட பிரசாந்த் கிஷோரோட இப்போதைய செயல்பாடுகள் எனக்கு பிடித்திருக்கிறது. போய் முடங்கி போய் உட்காரல, வர்றாரு 1000 ரூபா கொடுண்டு 2000 ரூபா கொடுண்டு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, பாலிடிக்ஸ் பண்ணோம். பிரசாந்த் கிஷோர் 29 இலக்கா வச்சிட்டாரு. இப்போ புரிஞ்சிட்ருப்பார், கற்றுக்கிட்டாரு. திரை விமர்சனம் எழுதுபவர்களால் திரைப்படம் எடுக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார். இன்றைக்கி உட்காந்து வக்கனையாக பேசுகிறோம், இது இப்படி சரியில்லை, டைரக்ட் பண்ண முடியுமாப்பா நம்மளால்? நானும் பண்ணுறேன்ட்டு இறங்கினா அது எப்படி இருக்குன்றது தெரியும். இவர் வியூக வகுப்பாளர். அவர் போய் தேர்தலில் அவருக்கே வியூகம் வகுத்து என்னாச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இஃப் பிரசாந்த் கிஷோர் இஸ் இன்டெலிஜென்ட், 29 he should select 5 constituencies. படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் பண்ண ப்ராமிஸ்லாம் ஆக்சுவலி குட். மதுவிலக்கை ரத்து பண்ணுவேன்னாரு. இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கு போய் எல்லாரும் வேலைக்காக புலம்பெயர்ந்து போகிறது அவமானம் இந்த மாநிலத்துக்கு. அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? இங்கே வேலைவாய்ப்பு இல்லாதனால தானே போகிறேன். நான் வேலைவாய்ப்பை உருவாக்குறேன். வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கு துட்டு வேணும். துட்டு வாங்குறதுக்காக நான் மதுவிலக்கை ரத்து பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் போய் பக்கத்து ஸ்டேட்டில் குடிச்சிட்டு தான் இருக்காங்க. ரத்து பண்ணிட்டு ரெவன்யூ வச்சு நான் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறேன். ஸ்கில்ஃபுல் லேபரை இங்கே உருவாக்குறேன். என்னுடைய மாநிலத்தின் தொழிலாளர்கள் இன்னொரு மாநிலங்களுக்கு சென்று வேலை செய்து அந்த மாநிலங்களை செழிப்பாக்கும் போது அந்த தொழிலாளிகள் இங்கேயே வேலை செய்து என் மாநிலத்தில் செழிப்பாக்கட்டுமே. நல்லா பண்ணார். காஸ்ட் ஈக்குவேஷன் அதெல்லாம் தெரியல, ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டார். 5 தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி 5 தொகுதியில் வெறித்தனமாக 3 வருஷத்துக்கு வேலை செஞ்சால் ஹி கேன் வின். எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. விடாமல் போய் இந்த மௌனவர்தன்லாம் உருட்டினார், ஞாபகம் இருக்கா? இது பீப்புள்கிட்ட அட்ராக்ஷன் கிடைக்குன்றேன். கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன், கன்சிஸ்டன்சி வேணும். அப்போ தோத்தாலும் போலப்பா, 5 தொகுதியை மட்டும் உங்களால் அவ்வளோதான் முடியும். எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன்றீங்களே, மொத்த 245 தொகுதியிலையும் போட்டுட்டா செலவு தான் ஆகும். அப்புறம் அவரு காசா பிஜேபி காசான வரை தெரில. ஸோ பிரசாந்த் கிஷோருக்கு வேலையே தேர்தல். பிரசாந்த் கிஷோர் என்ற நபரை இந்தியா அறிந்து கொண்டதே தேர்தல் வியூகங்களின் மூலம்.